பாண்டி கையை பிடிச்சுக்கிறேன். அப்படியே நீ இழுக்கணும். பாண்டியா ஒன்றில்ல. மணலியில் இரு வீடுகளின் சந்தில் சிக்கிய மூதாட்டியை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி காயமின்றி மீட்டனர். சென்னை மணலி காமராஜர் தெருவை சேர்ந்தவர் 60 வயதான பொம்மி. திருமணமாகாத இவர் தமது உறவினர்களுடன் வசித்து வரும் நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்ய சென்று விட்டபோது மூதாட்டி பொம்மி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது மாடியில் காய வைக்கப்பட்டிருந்த வீடு துடைக்கும் மாப் இவரது வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையேயான 1/2 அடி அகல சந்தில் விழுந்து விட்டதாம். அதை எடுப்பதற்காக அந்த சந்துக்குள் நடந்து சென்ற மூதாட்டி பொம்மி குனிந்து மாப்பை எடுக்கும் போது கால் இடறி வலது பக்கம் சாய்ந்ததில் இரு வீடுகளுக்கும் இடையே சிக்கிக் கொண்டுள்ளார். இதனாலேயே அவரால் ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியவில்லை. பீதி அடைந்த அவர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து கயிறு கட்டி அவரை மீட்க முயன்றனர். முடியாததால் மணலி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து மணலி தீயணைப்பு நிலைய அலுவலர் சவுந்தரராஜன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் மூதாட்டியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சிறிய சந்து என்பதால் மெலிந்த உடல் உடைய தீயணைப்பு வீரர் முகமது யாசிப் என்பவரை சந்துக்குள் அனுப்பினர். சட்டையை கழற்றிவிட்டு உடலில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு சந்தினுள் பொறுமையாக நடந்து சென்று மூதாட்டி பொம்மியை நெருங்கி அவரது வலது கையை பிடித்து தூக்கினார். அதே சமயம் பக்கத்து வீட்டு மாடியில் இருந்து கயிற்றை விட்டு அதை மூதாட்டியின் இடது கையில் தீயணைப்பு வீரர்கள் மாட்டினர். மூதாட்டியின் பயத்தை போக்கி இரு கைகளையும் மெல்ல இழுத்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மீட்டனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மூதாட்டி பொம்மி பத்திரமாக மீட்கப்பட்டார். மூதாட்டியை எந்தவித காயமும் இன்றி மீட்ட மணலி தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.